தமிழ் வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 68வது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் மேம்பெற்ற 674வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். வினை செயல் வகை என்பதற்கு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 674வது திருக்குறளுக்கு செல்வோம். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கான் தீயச்சம் போல தெரும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். செய்யத் தொடங்கிய செயல், அழிக்கத் தொடங்கிய பகை, இவ்விரண்டிலும் மிச்சம் இருந்தால் அது தீயின் எச்சம் போல இருந்து வளர்ந்து நம்மை அழித்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: செய்யத் தொடங்கிய செயல், அழிக்கத் தொடங்கிய பகை, இவ்விரண்டிலும் மிச்சம் நாம் வைத்திருந்தோமானால் அது தீயின் எச்சம் போல இருந்து வளர்ந்து பின்னர் நம்மையே அழித்து விடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.